வணக்கம். சி ப்ரோக்ராமிங் தமிழில் பகுதி 5. இந்த பகுதியில் நம்ம எப்படி ஒரு இன்புட்டை வாங்குறது, ப்ரோக்ராமிங்கில் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நமக்கு printfனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ வந்துட்டு நம்ம இன்புட் வாங்க போகிறோம். எப்படி பிரிண்ட் ஃபார்மேட்டட்னு இருக்கோ அதே மாதிரி ஸ்கேன் ஃபார்மேட்டட்னு ஒரு ஃபங்க்ஷன் stdio.hல இருக்குது. இது வந்துட்டு ஸ்க்ரீனில் நம்ம என்ட்ரு பண்ணுற டேட்டாவை எந்த ஃபார்மேட்டில் டேட்டா என்ட்ரு பண்ணுறோமோ அதே ஃபார்மேட்டில் நமக்கு ப்ரோக்ராம்குள்ளே எடுத்துகிட்டு வரும். முதல்ல நான் int I அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐக்கான வேல்யூ வந்து ஸ்க்ரீனில் இருந்து இன்புட் வாங்கணும், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா scanf, அப்புறம் நம்ம printfல கொடுக்குற மாதிரியே ஃபார்மேட் கொடுக்கணும். இப்போதைக்கு நான் %d அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து இன்ட் அடித்தோம் அப்படின்னா அது இங்கே வந்து உட்காந்துரும். எந்த வேரியபிளில் உட்காரணும் அப்படிங்கிறதுக்கு I அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வேரியபிள் நேம் ஐன்னு கொடுக்குறோம் இல்லையா, ஆனால் நம்ம உண்மையிலேயே வேரியபிள் நேம் கொடுக்கூடாதீங்க, அட்ரஸ் கொடுக்கணும், மெமரி அட்ரஸ் கொடுக்கணும். அதாவது நம்ம ஸ்க்ரீனில் எந்த நம்பர் அடிக்கிறோமோ அது எந்த மெமரியில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லணும். நம்ம எப்படி ப்ரோக்ராமில் இருந்து மெமரி அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்னா ஆம்பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எந்த வேரியபிள் முன்னாடி இந்த ஆம்பர்சன் அப்படின்னு கொடுக்குறோமோ அப்போ அட்ரஸ் ஆஃப் I அப்படின்னு அர்த்தம். வேரியபிள் ஐயோட அட்ரஸில் %d நம்ம ஸ்க்ரீனில் அடிக்க போகிற நம்பரை வந்து அங்கே ஸ்டோர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல போகிறோம். டெசிமல்ன்றனால நம்பர்னு சொல்கிறேன். C அப்படின்னா கேரக்டராக இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் வாங்கின நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு என்ன நம்பர் என்டர் பண்ணுறோமோ அதை நம்ம ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ டெசிமல் %d, அதுக்கப்புறம் வேரியபிள் ஐயில் தான் அந்த நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோம். இப்போ ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகாமல் ஸ்க்ரீனில் நிற்கிது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்கேனஃப் வந்து யூசர் ஒரு இன்புட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு 11 அப்படின்னு கொடுக்குறேன். நான் 11 கொடுத்துட்டு என்ட்ரு அமுக்குனேன். அதுக்கப்புறம் நம்பர் என்டர் வந்து 11 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன ஆகும், 11 நம்ம கொடுக்குறப்ப இந்த லைனை ரீட் பண்ணும். இந்த லைனில் %d ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ 11ன்றது இங்கே வரும். இப்போ இந்த 11 வந்து ரிவர்ஸில் இந்த அட்ரஸ் ஆஃப் I, அதாவது ஐயோட மெமரியில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். அப்போ நமக்கு I வந்து 11 அப்படின்னு அசைன் ஆயிரும். இப்போ இந்த ஐயை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணணும் இல்லையா. இந்த ஸ்ட்ரிங்கில் இதெல்லாம் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. இந்த %dங்கிறது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். அப்போ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையருக்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம், I கொடுத்துருக்கோம். ஐயில் 11 இருக்கவும் அது வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கி அதவே நம்ம ரிட்டர்ன் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே வந்து வேறு ஒரு ஃபார்மேட்டில் நம்ம இன்புட் கொடுக்குறோன்னா அதை எப்படி ஸ்கேனஃபில் வாங்குறது, எடுத்துக்காட்டா இப்போ நான் ஒரு இயர் மந்த் டேட்னு அடிக்கிறேன். year/month/date இப்படி கொடுக்குறேன். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம ஸ்கேனஃபில் எப்படி உள்ளே வாங்குறது அப்படின்னா இப்போ நமக்கு 3 வேரியபிள் தேவை. இயர் வேணும், மந்த் வேணும், டேட் வேணும். அப்போ நான் int year month date 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாகவும் 3 வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி தனித்தனியாகவும் வேறு லைனில் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இந்த 3 ஒரே டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால அதை நம்ம ஒரே லைனில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டேட் ஃபார்மேட் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ %d ஸ்லாஷ் இது வந்து இயரில் போய் ஸ்டோர் ஆகணும். அடுத்து வந்து ஒரு %d ஒரு நம்பர் வரப்போகுது, அதுக்கு வந்து /d, அப்புறம் ஸ்லாஷ் போட்டு அப்புறம் டேட் வரப்போகுது, அதுவும் நம்பர் தான். இப்போ /d. இப்போ இங்கே என்னென்ன கொடுக்கணும், என்ன ஆர்டரில் இருக்கோ அதே கொடுக்கணும். அட்ரஸ் ஆஃப் இயர், அட்ரஸ் ஆஃப் மந்த், அட்ரஸ் ஆஃப் டே, டேட்டில் டே. இயர் மந்த்து டேவை நம்ம தனித்தனியாக பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இப்படி இப்போ நம்ம அதாவே தலைகளாக பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோமே, டே மந்த் இயர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னா %d %d இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டே மந்த் இயர். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ வந்து ஸ்கேனஃப் வந்து இன்புட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 2024/07/23 கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தோம். ஸோ நம்ம கொடுத்த ஃபார்மேட் டெக்ஸ்ட்டிலிருந்து கரெக்டாக எந்தெந்த இடத்தெல்லாம் நம்பராக பிரிக்கணுமோ பிரித்து அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிச்சு. நம்ம அதை பிரிண்ட் பண்ணுறப்ப வேறு ஒரு ஆர்டரில் பிரிண்ட் பண்ணுது. இங்கே 07ங்கிறது 7னே வந்திருக்கு, ஏன்னா நம்பர்ன்றனால அந்த முன்னாடி இருக்கிற 0வை அது ட்ரங்கேட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த மாதிரி தான் ஒரு லைனை யூசர்கிட்ட இருந்து நம்ம இன்புட்டாக வாங்கிக்கலாம். இது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், printfோட அப்படியே டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கும். இது printfல வந்து நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுப்போம். அந்த ஃபார்மேட்டில் எங்கெங்கெல்லாம் நமக்கு நம்பரோ கேரக்டரோ ஃப்ளோட்டோ ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துக்குலாம் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுப்போம். அப்புறம் அதுக்கு எந்த வேரியபிள்ஸ்லாம் ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதே ஆர்டரில் கொடுப்போம். இதோட ரிவர்ஸ் தான் ஸ்கேனர். அதே ஒரு ஃபார்மேட் ஸ்ட்ரிங் தான். ஒரு ஸ்ட்ரிங் யூசர்கிட்ட இருந்து வர்றப்ப எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுப்போம். அதே ஆர்டரில் வேரியபிளோட அட்ரஸை கொடுக்கணும். ஸோ இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை ஸ்கேனஃப் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அப்படியே பிளாங்காக நிற்கிது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், பிளாங்காக நிற்கிது. ஸோ இந்த இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேனஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு printf கொடுத்துப்பாங்க. என்டர் த இயர் இன் YYYMMDD ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறப்ப என்டர் த இயர் இன் இந்த ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு யூசருக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் மாதிரி வருது. ஓகே, இந்த ஃபார்மேட்டில் நம்ம டேட் கொடுக்கணும் அப்படின்னு.
இப்போ நம்ம ஸ்க்ரீன்லேருந்து எப்படி இன்புட்டு ப்ரோக்ராம்க்கு எடுத்துகிட்டு வரதுங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதை வச்சுட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு கொடுக்குற நம்பர் வந்து ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும்? ஃபஸ்ட்டு வந்துட்டு கிவன் நம்பர், இன்புட்லேருந்து வர நம்பருக்கு வந்து கிவன் நம்பர்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஒரு நம்பர் ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? 2ஆல் வகுக்கணும். மீதி இல்லாமல் 0ன்னு வந்துருந்துச்சுன்னா அது இரட்டைப்படை, மீதி 1 வந்துச்சுன்னா அது வந்து ஒற்றைப்படை. மீதி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மாடுலோ ஆப்ரேட்டர் இருக்குது. இதுதான் மாடுலோ ஆப்ரேட்டர். முதல்ல வந்து பிரிண்ட்எஃப்ல ஒரு யூசர்ட்ட இருந்து இன்புட் கேட்போம். என்டர் பாசிட்டிவ் நம்பர். அடுத்து ஸ்கேன்எஃப்ல ஒரு நம்பர் மட்டும் அடிக்கிற மாதிரி உள்ள வாங்கணும். அதை கிவன் நம்பரோட அட்ரஸில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த அட்ரஸை மறந்துடக்கூடாது. அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் தான் கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். கிவன் நம்பரை மாடுலோ 2 போட்டு என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். பாசிட்டிவ் நம்பர் ஒன்று அடிக்க சொல்கிறாங்க. அடித்தாச்சு. 54/2 0ன்னு வரும். இப்போ அதே 53ன்னு கொடுக்குறேன், 1ன்னு வரும். அப்போ 0ன்னு வரும், இல்லாட்டி 1ன்னு வரும். இந்த 2 வேல்யூ தான் வரும். இப்போ 0வாக இருந்தால் கிவன் நம்பர் இஸ் ஈவன் பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி மாடுலோ பண்ணுறப்ப 1 அப்படின்றது ஆன்சராக வந்துச்சுன்னா கிவன் நம்பர் இஸ் ஆடுன்னு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம்லாம் எப்படி இருக்கும்? எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது ப்ரோக்ராமோட எல்லா லைனுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. கிவன் நம்பர் வந்து ஈவனாக இருக்கிற கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பிரிண்ட்எஃப் நடக்கணும். ஒருவேளை ஆட் அப்படின்னா அதுக்கு ஒரு பிரிண்ட்எஃப் நடக்கணும். இப்போ வந்துட்டு இதுதான் அந்த கண்டிஷன். இஃப் கிவன் நம்பர் இஸ் ஈவன். ஈவன்னா என்ன பண்ணுறோம்? அப்போ பிரிண்ட்எஃப்ல கிவன் நம்பர் இஸ் ஈவன் கொடுக்குறோம். அப்படி இல்லைனா எல்ஸ் வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ரன் பண்ணணும். கிவன் நம்பர் இஸ் ஆடு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ப்ரோக்ராமோட ஃப்ளோ எப்படி இருக்குது? ஒவ்வொரு லைனாக வந்துட்டே இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட், ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு எப்படி செக் பண்ணுறது? அதுக்கு தான் நமக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதை வந்து 2 வகையில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். முதல்ல வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து அப்படியே இஃப் எல்ஸ் அப்படின்னு இன்னொரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன், இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இதை ப்ரோக்ராமில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், ரிலேஷனல் கண்டிஷன். அது வந்துட்டு ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அந்த மாதிரி எவாலுவேட் ஆகணும். இப்போ 1 அப்படின்னு ஒரு ஆன்சர் வருதுன்னா அது வந்துட்டு ட்ரூ, 0 அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபால்ஸ். இப்போ இங்கே வந்து 0வோ இல்லை 1ஓ இருக்கணும். அந்த மாதிரி வர ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம அங்கே கொடுக்கணும். அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. அப்போ இங்கே கண்டிஷன் கொடுக்குறோம். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னு இதுக்கு ஏன் பேர்? இது 3 வேல்யூஸில் ஆப்ரேட் ஆகிறதுனால தான் இதுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர்னு பேர். இப்போ இந்த டெர்னரி ஆப்ரேட்டரை பயன்படுத்தி நம்ம கிவன் நம்பர் ஆடா இல்லை ஈவனான்றதை பிரிண்ட் பண்ணணும். முதல்ல கண்டிஷன் எழுதணும். கிவன் நம்பர் வந்துட்டு ஈக்குவல் டு 0 அப்படின்னா அது வந்து ஈவன். இப்போ ஒரு ரெட்டைப்படை கொடுக்குறோன்னு வச்சுப்போம். 10 அப்படின்னு கொடுக்குறோன்னா 10 மாடுலோ 2 0ன்னு வரும். 0 ஈக்குவல் டு 0வா? ஆமாம், ட்ரூ. அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன? பிரிண்ட்எஃப்ல கிவன் நம்பர் இஸ் ஈவன் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷனுக்கு கொஸ்டின் மார்க்னா செக் பண்ணுறோன்ற மாதிரி வச்சுக்கோங்க. கிவன் நம்பர் இஸ் ஈவனா அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு வேளை ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கிவன் நம்பர் இஸ் ஈவன் பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுக்கணும்? ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு கடைசியாக செமிகோலன் வச்சிடணும் எப்பயுமே. இப்போ நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறோம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் சொல்கிறாங்க, 10 அப்படின்னு அடிக்கிறோம். கிவன் நம்பர் இஸ் ஈவன் அப்படின்னு வந்துருக்கு. ஒரு ஒற்றைப்படை கொடுக்குறோம், 11 கொடுக்குறோம்னா அப்போ இங்கே வந்து 1ன்னு வந்திருக்கு. மாடுலோ பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 1ன்னு வந்துருக்கு. 1 ஈக்குவல் டு 0 கிடையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். டெர்னரி ஆப்ரேட்டரில் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியுது இல்லையா? ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நம்மளால் கொடுக்க முடியுது. இஃப் எல்ஸில் நம்மளால் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை கூட எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்னா நிறையா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இஃப் எல்ஸ் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதவே இஃப் எல்ஸில் எப்படி பண்ணுறது? அதோட சின்டாக்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இஃப்ங்கிற கீவேர்டு, இஃப்ங்கிறது சில கீவேர்டு, ஓகேவா? இஃப் அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே கண்டிஷன் கொடுக்கணும். இந்த கண்டிஷன் கடைசியாக 0 இல்லை 1 அப்படிங்கிற மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பேராந்திசிஸ், க்ளோஸ் பேராந்திசிஸ், இது வந்து கர்லி பிரேசிஸ், ஓப்பன் பிரேசிஸ், க்ளோஸ் பிரேசிஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து எல்ஸ், அதுக்கும் ஓப்பன் பிரேசிஸ், க்ளோஸ் பிரேசிஸ். எல்ஸுக்கு வந்து கண்டிஷன் வராது. இஃப் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இல்லை இந்த பிளாக்குள்ளே எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகணும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரில் பண்ணதே இஃப்க்கு பண்ணலாம். கிவன் நம்பர் மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை இங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஆட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். இப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பர் கொடுக்குறோம் 14 அப்படின்னு. கிவன் நம்பர் இஸ் ஈவன் வருது. அடுத்து 13 கொடுக்குறோம். கிவன் நம்பர் இஸ் ஆடுங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராமில் இந்த இஃப் எல்ஸை பயன்படுத்தி எந்தெந்த லைன்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும், எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதனால தான் இந்த இஃப் எல்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ. ப்ரோக்ராம் வந்துட்டு வரிசையாக சீக்வன்ஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வர்றப்ப இஃப் எல்ஸ் பயன்படுத்தி ட்ரூவாக இருந்தால் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும், அதே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா வேறு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இதே மாதிரி லூப்,
பிரேக், கோட்டு அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து இன்புட் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றியும், டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னங்கிறதும், அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அது பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து இஃப் எல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. நன்றி.